மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கிடும் பணியினை சென்னை ஆழ்வார்பேட்டை TUCS நியாய விலைக்கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினையும் இலவச வேட்டி சேலைகளையும் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையினர் நலன் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அனைத்து திருச்சபையுடைய தலைவர்களையும் ஒன்றாக இணைத்து அருமையான நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையினருக்கு உதவி திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 1000 மாணவிகள் மற்றும் மகளிருக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கினார். நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை சார்பில் நடைபெற்ற அயலக தமிழர் தினம் 2024 விழாவில் தமிழ் இலக்கியம், கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர் நலன், வணிகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், விளையாட்டு, மருத்துவம் ஆகிய 8 பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட அயலக தமிழர்களுக்கான விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பண்பாட்டு சுற்றுலா மேற்கொண்ட ஆஸ்திரேலியா, கனடா, பிஜி, இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழ் மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்நிலை பணியில் செயல் அலுவலர் நிலை 3 பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செவி மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரம் கொண்டப்ப நாய்க்கன்பட்டியில் 6,70,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கான புதிய கட்டடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பல சீர்மிகு வளர்ச்சிகளை தன் வரலாற்றில் எட்டியுள்ளது. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித் தொகையை ரூபாய் 1000 1500 உயர்த்தியது. அவர்களுக்கான பராமரிப்பு உதவித் தொகையை 1500 2000 உயர்த்தியது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளி மாணாக்கர்களுக்கு உணவூட்டும் மானியம் ரூபாய் 900 ரூபாய் 1200 உயர்த்தியது போன்ற பல சிறப்பான திட்டங்களால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் இன்று திறனுற்று பயன்பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அரசு செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி. இப்பள்ளி ஆண் பெண் இருபாலருக்குமான உண்டு உறைவிட பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கென்ற சொந்த பள்ளி கட்டிடம் வேண்டும் என்பதே. இம்மாணாக்கர்களின் கனவுகளுக்கு சிறகு பூட்டும் விதமாக சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு 1.31 ஏக்கர் பரப்பளவில் நிலம் தெரிவு செய்யப்பட்டு ரூபாய் 6,70,00,000 மதிப்பீட்டில் 2 தளங்கள், 15 வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளிக்கூட கட்டிடம், மாணவியர் விடுதி, மாணவர் விடுதி, மாணவர்கள் கழிப்பறை, மாணவியர் கழிப்பறை, கலையரங்கம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளோடு இப்பள்ளிக்கூடம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பெரிய செவிமாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி என்ற பெருமையை சுமந்து நிற்கும் சிறப்பு பள்ளியினை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆக்கத்திற்கு ஊக்கமாய் பெரிதும் துணை நிற்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 108 அவசர கால ஊர்திகளின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் 14,73,61,000 ரூபாய் மதிப்பிலான 75 புதிய ஊர்திகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கும் விதமாக ஓட்டுநர்களிடம் அவ்வாகனங்களுக்கான சாவிகளை வழங்கினார்.